வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா மார்ச் 26ஆம் தேதி 1972 வருடம் மகாராஷ்டிராவில் இருக்கிற கேச்சிரோலி மாவட்டத்தில் தேசைகஞ்ச் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இதே கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் காமா மற்றும் அவருடைய 16 வயது தங்கச்சியான மதுரா. ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா இல்லாத காரணத்தினால சின்ன வயசுல இருந்தே கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் 1972 மார்ச் 26 அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன மதுராவுடைய அண்ணன் தன்னுடைய தங்கச்சி மதுராவை அவங்க வேலை பார்க்கக்கூடிய வீட்டில் இருக்கிற அசோக் அப்படிங்கிற நபர் கடத்திட்டான். உடனடியா என்னுடைய தங்கச்சியை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸும் அசோக் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலியை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அவங்களுமே போலீஸ் கூப்பிட்ட உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஆனா போலீஸே எதிர்பார்க்காத மாதிரி கூட இன்னொரு நபரும் வந்தாங்க. சோ யார் அந்த நபர்? இதுக்கப்புறமா இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு? இன்ஃபேக்ட் மதுராவுடைய அண்ணன் கொடுத்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான் இப்போ இந்தியால பெண்களுக்கான சட்டத்தையே மாற்ற ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எஸ்டிஐ நிர்பயாவுடைய கேஸ் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன், அந்த கேஸ்ல இருந்த விக்டிமுடைய உண்மையான பெயர் நிர்பயா கிடையாது. அது ஜஸ்ட் விக்டிமுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம இருக்க மீடியா கொடுத்த ஒரு புனை பெயர் அப்படின்னு. அப்படி விக்டிம்ஸ் உடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம இருக்க சட்டம் வந்ததுக்கு காரணமே நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த கேஸ் தான். 1972 ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உழுக்கின ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்ப இருக்கிற இந்த இன்டர்நெட் காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள் இருந்து வயசான பாட்டி வரைக்குமே செக்ஸுவல் அபியூஸ் சந்திக்க ஒரு முக்கியமான காரணம் பான் வீடியோஸ். அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல வெப்சைட் எல்லாமே தேடி போக வேண்டியதில்ல, நம்ம நார்மலா பார்க்குற இன்ஸ்டாலேயே எல்லாமே வந்துருது. ஸோ நம்மளுடைய குழந்தைங்க கிட்ட இருந்து நம்மளுடைய பசங்க கிட்ட இருந்து பொண்ணுங்க கிட்ட இருந்து பானை மறைச்சு வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் அப்படி மறைச்சு வைக்கிறதுக்கு பதிலாக அதை பத்தி புரிய வைக்கலாம். அதன் மூலமா அவங்க அதுக்கு அடிக்ட் ஆகாம இருக்கலாம். ஆல்சோ அடிக்ட் ஆனவங்க அதிலிருந்து வெளியும் வரலாம். இது எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்ற புக் தான் யுவர் பிரெயின் ஆன் பான். இத குக்கு எஃப்எம் பைட்ஸ்ல நம்ம யூடியூப்ல எப்படி ஷார்ட்ஸ் இருக்கோ அதே போல ரொம்பவே கம்மியான டைம்ல குக்கு எஃப்எம் பைட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஆகட்டும் அடல்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். குக்கு எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த புக் மட்டும் கிடையாது, குக்கு எஃப்எம்ல பல ஜான்ரால பல ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸ் இப்ப அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு பிடிச்ச ஜான்ரால இருக்கிற புக்ஸை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்கல அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கலாம். ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இன்ட்ரோல சொன்ன மாதிரி கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மதுரா நோசி அப்படிங்கிற பெண்ணுடைய வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பொண்ணா ஜாயின் ஆகுறாங்க. இதே வீட்டுல தான் நோசியுடைய அண்ணன் மகனான அசோக் அப்படிங்கிற இளைஞரும் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. மதுரா அங்க வேலை செய்ய போகும் பொழுது அசோக்கோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த பழக்கம் காதலா மாறுது. பட் இவங்களுடைய காதல் விஷயம் வெளியே தெரியாம ரெண்டு பேருமே ரகசியமா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா நாளடைவுல எப்படியோ இந்த காதல் விஷயம் மதுராவுடைய அண்ணனுக்கு தெரிய வருது. இதனால ரொம்பவே கோபமான அவரு இவங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காம மதுராவை வேலைக்குமே அனுப்பாம வீட்டுல அடைச்சு வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாரு.
அசோக் மேல இருந்த அதீத காதலால மதுரா மற்றும் அசோக் வீட்டை விட்டு ஓடி போறாங்க. ஏற்கனவே கோவத்துல இருந்த மதுராவுடைய அண்ணன் இதுல இன்னுமே கோபமாகி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அசோக்கும் அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து தான் அவருடைய தங்கச்சி மதுராவை கடத்திட்டாங்க அப்படின்னு பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸும் விசாரணைக்காக அசோக் மற்றும் அவருடைய ஃபேமிலியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. பட் போலீஸே எதிர்பார்க்காத விதமா அங்க அசோக் கூட மதுராவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்ப போலீஸ் முழுமையா விசாரிக்கும் பொழுதுதான் நடந்த எல்லா உண்மைகளும் தெரிய வந்திருக்கு. போலீஸும் மதுராவுடைய அண்ணனை ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக ஜஸ்ட் ஒரு வார்னிங்கை மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே போக சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்டேஷனை விட்டு எல்லாருமே போகும்போது அந்த ஸ்டேஷன்ல இருந்த கன்பத் மற்றும் துக்காராம் அப்படிங்கிற 2 கான்ஸ்டபிள்ஸ் மதுராவை மட்டும் நீ மட்டும் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மதுராவை இருக்க சொன்ன உடனே கூடவே அசோக் மற்றும் மதுராவுடைய அண்ணனும் அங்க நிக்கிறாங்க. பட் அந்த கான்ஸ்டபிள்ஸோ நீங்களா வெளியே வெயிட் பண்ணுங்க, நாங்க இவகிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுமே வேற வழி இல்லாம ஸ்டேஷனுக்கு வெளியில போய் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மதுராவுடைய அண்ணனும் அசோக்கும் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டேஷனுடைய லைட்ஸ் ஆஃப் செய்யப்படுது. அடுத்த சில வினாடிகள்ல கான்ஸ்டபிள் கன்பத் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருந்த ஒரு டாய்லெட்டுக்கு மதுராவை கூட்டிட்டு போறான். அப்படி மதுராவை அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கான். வெறும் 16 வயதான மதுரா பயத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திகைச்சு போய் நின்று இருக்காங்க. அந்த பெண்ணுடைய பலவீனத்தை அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணவன் மிரட்டியே அவன் சொல்றபடி எல்லாம் கேட்க வச்சிருக்கான். மதுராவுமே பயத்துல என்ன பண்றது அப்படின்னே தெரியாம அவன் சொல்றது எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. காவல்துறை உடையில் இருந்த மனித மிருகம் அதுக்கப்புறமா அங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்ல. இப்ப டாய்லெட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுடைய மெயின் பில்டிங்க்கு கூட்டிட்டு வந்து அங்கேயுமே கீழே தள்ளி விட்டு மறுபடியுமே அவனுடைய இச்சைகள் தீர்ற வரைக்குமே சீரழிக்க ஆரம்பிச்சிருக்கான். அடுத்து காவல்துறை உடையில் இருந்த இன்னொரு மிருகமான துக்காராம் அதே மாதிரியே மதுராவை சீரழிக்க ஆரம்பிக்கிறான். மொத்த சம்பவத்திலையும் பயத்துல உறைஞ்சு போயிருந்த மதுரா அந்த மிருகங்களை எதிர்த்து போராட துளி கூட தெம்பில்லாம வேற வழியே இல்லாம அந்த மனித மிருகங்களுக்கு அடிபணிஞ்சு போறாங்க. இப்ப ரொம்ப நேரம் ஆகியுமே மதுரா வெளியே வராததால சந்தேகம் அடைஞ்ச அசோக் மற்றும் மதுராவுடைய அண்ணன் வெளியே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே சத்தம் அதிகமானதால மேலும் இவங்களுடைய இச்சைகளும் தீர்ந்ததால மதுராவை வெளியே அனுப்புறாங்க. அப்படி தனக்கு நடந்த விஷயத்தால உறைஞ்சு போயிருந்த மதுரா ஒரு நடைப்பிணமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து அவங்களுக்கு நடந்த அநீதியை சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச மதுராவுடைய அண்ணன் மற்றும் அசோக் அங்க நின்றுட்டு இருந்த அவங்களுடைய குடும்பத்தினரோட சேர்ந்து கத்தி கூப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சண்டை போட்டு நியாயத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல எப்படி நியாயம் கிடைக்கும்? சோ அவங்க அந்த ஸ்டேஷனை விட்டு துரத்தி அடிக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க சும்மா விடல. ஊர் மக்களை திரட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருவோம் அப்படின்னு போராட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இப்ப கலவரம் ரொம்பவே பெருசா மாறினதால வேற வழியே இல்லாம அதே ஸ்டேஷன்ல இருந்த ஹெட் கான்ஸ்டபிளான கன்பத் மற்றும் துக்காராம் மேல ஒரு கேஸை ஃபைல் பண்றாரு. ஆனா இதுக்கு அப்புறமா தான் இந்த கேஸ்ல மதுராக்கு சீரழிக்கப்படும் போது ஏற்பட்ட துன்பத்தை விட பல மடங்கு துன்பத்தை இந்த கேஸுடைய ட்ரையல்ல சந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஜூன் 1, 1974 இந்த கேஸுடைய ட்ரையல் மகாராஷ்டிரா செஷன் கோர்ட்ல நடக்க ஆரம்பிக்குது. இந்த கேஸ் ஆரம்பிச்ச உடனே டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் அன்னைக்கு நடந்தது ஒரு வாலண்டரி செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் தான், சோ சீரழித்தல் கிடையாது, அது ஒரு கிடையாது அப்படின்னு சுக்கு நூறா இந்த கேஸை உடைக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, மதுரா அடிக்கடி செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னும் அன்னைக்கு அவ என்ஜாய் பண்ணி தான் அந்த 2 கான்ஸ்டபிள் கூட இருந்தா அப்படின்னும் ஒருவேளை அவ சொல்ற மாதிரி இருந்தா ஏன் அவளுடைய உடம்புல எதிர்த்து போராடுனதுக்கான ஒரு சின்ன காயம் கூட இல்ல அப்படின்னு இந்த கேஸுடைய கோணத்தையே மாற்ற ஆரம்பிக்கிறாரு. மதுரா பயத்துல அவங்களுக்கு அடிபணிஞ்சு போனத இங்க அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் வாதாடின பாயிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ண ஜட்ஜ் மதுரா பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியாம இருந்த மதுராவுடைய லாயர் கேஸ மறுபடியும் பாம்பே ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்யறாரு. இந்த முறை கேஸ தீர விசாரிச்ச பாம்பே ஹைகோர்ட் செஷன் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு பயத்தில் இருந்தத கன்சர்ன் கொடுத்ததா ஏத்துக்க முடியாது, அந்த பொண்ணு பயத்துல தான் அடிபணிஞ்சு போயிருக்கு அப்படிங்கறத இங்க எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சோ கான்ஸ்டபிள் கன்பத்துக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கான்ஸ்டபிள் துக்காராமுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்குது. பட் அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரமா
சும்மா விட்டுட்டு போயிட மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் துகாராம் மற்றும் கன்பத் மறுபடியுமே பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க. கேஸ மறுபடியும் முதல்ல இருந்து விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் இப்ப ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை டிஸ்மிஸ் பண்ணிட்டு மதுரா பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடையாது. அவங்க உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. மேலும் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது மதுராவுடைய அண்ணன், மதுராவுடைய காதலன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அப்படின்னு எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வெளியே தான் இருந்திருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த சம்பவம் நடக்கும் பொழுது மதுரா ஒரு சின்ன சத்தத்தை கூட எழுப்பல. மேலும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி கூட தெரியல. சோ இத எப்படி அப்படின்னு சொல்ல முடியும்? மேலும் மதுரா அடிக்கடி செக்ஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கறதால அவங்களே கூட உடலுறவு வச்சுக்க அந்த 2 கான்ஸ்டபிளையும் செடியூஸ் பண்ணி மயக்கி இருக்கலாம் அப்படின்னு இதுல போதுமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய இந்திய திருநாட்டுல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் தான் ஃபைனல். எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸை தவிர அந்த ஜட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸும் அப்படியே முடிஞ்சிருது. கன்பத் மற்றும் துக்ராம் தைரியமா திருப்பி வெளியே வந்து காலரை தூக்கி விட்டுட்டு சுத்த ஆரம்பிச்சாங்க. பட் மதுராவோ எந்த ஒரு தப்புமே பண்ணாம கூனி குறுகி போய் நிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. மதுரா கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருந்தா கூட அவங்களுக்கு நடக்கப்பட்ட அநீதி அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய 4 செவரோடையே போயிருக்குமோ என்னவோ. பட் கடைசியில அவங்களுக்கு நியாயமும் கிடைக்கல. போதாததுக்கு அவங்களுடைய நடத்தைக்கும் கெட்ட பெயரை வாங்கி தந்ததுதான் நம்ம நாட்டுடைய சட்டம். பட் 1979 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டுக்கு சில தினங்கள் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த சில ப்ரொஃபசர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் அனுப்புறாங்க. அந்த லெட்டர்ல ஒரு பொண்ணு உடலுறவுக்கு கன்சென்ட் கொடுக்கறா அப்படின்னா அவ சப்மிட் பண்ண ரெடியா இருக்கா அப்படிங்கிறது உண்மைதான். பட் இந்த கேஸ்ல மதுரா அடிபணிஞ்சு போனதுக்கு காரணம் கான்சென்ட் இல்ல, பயம். சோ இந்த கேஸுக்கு இப்படி ஒரு வெர்டிக்ட் அனௌன்ஸ் பண்றது இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸுக்கு யங் கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, நீங்க இன்னும் எந்த பொண்ணை வேணா பண்ணலாம் அப்படின்னு லைசன்ஸ் கொடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய வெர்டிக்ட வன்மையா கண்டிச்சு ஒரு ஓபன் லெட்டர் அனுப்புறாங்க. இந்த லெட்டருக்கு அப்புறமா தான் இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் நாடு முழுவதுமே வேகமா பரவ ஆரம்பிக்குது. இந்தியாவில் இருந்த பல உமன் ஆர்கனைசேஷன் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை மறுபரிசீலனை பண்ண சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல உமன் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் மதுராக்கு சப்போர்ட்டா குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் கோர்ட்டோ மதுரா ரேப் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கூட இது வரைக்குமே சப்மிட் பண்ணப்படல. கோர்ட்டுக்கு என்னைக்குமே உண்மையை விட ஆதாரம் தான் ரொம்பவே முக்கியம். சோ இந்த கேஸை மறுபரிசீலனை பண்றதுக்கான எந்த ஒரு அவசியமுமே இல்ல, ஃபைனல் வெர்டிக்ட்ல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் மதுராக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த கேஸ் தான் இந்தியாவுடைய சட்டத்தை திருத்தி எழுதுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. அது வரைக்குமே ரொம்ப குறுகி இருந்த பெண்களுக்கான அதுக்கப்புறமா தான் விரிவடையப்பட்டு நிறைய புது புது செக்ஷன்ஸ் இன்க்ளூட் செய்யப்படுது. இந்த கேஸுக்கு அப்புறமா தான் ஒரு விக்டிம் கோர்ட்ல வந்து நான் செக்ஸுக்கு கான்சென்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க அந்த செக்ஸுக்கு கான்சென்ட் கொடுக்கல அப்படின்னு கோர்ட் அசியூம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்டமே உருவாக்கப்பட்டது. எஸ், கண்டிப்பா இந்த சட்டத்தை சில பெண்கள் தவறான வகையில யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 பேருமே சம்மதிச்சு பிசிக்கலா ஒன்னா இருந்துட்டு அதுக்கப்புறமா இல்ல அவன் என்ன பண்ணிட்டான், நான் கான்சென்ட் கொடுக்கவே இல்லை அப்படின்னு கோர்ட்ல வந்து பொய் சொல்லி அந்த நபருக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய அபாயமும் இருக்கு. பட் பெரும்பாலுமே இது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய உரிமையை காக்கிறதுக்காக உதவி செய்யும். மேலும் கஸ்டோடியல் பனிஷபிள் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே இந்த கேஸுக்கு அப்புறமா தான் கொண்டு வந்தாங்க. மேலும் இந்த கேஸுக்கு முன்னாடி வரைக்குமே விக்டிம் தான் குற்றம் சாட்டப்பட்டவன் அவங்கள ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் இந்த கேஸுக்கு அப்புறமா தான் ஒன்ஸ் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவன் தான் அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது. முக்கியமா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அண்ட் விக்டிம்ஸ் உடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம இருக்க சட்டங்கள், பண்ற குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் அப்படின்னு இந்தியாவுடைய லாஸை திருத்தி அமைக்க ரொம்பவே முக்கியமான காரணமா அமைஞ்சது இந்த கேஸ் தான். என்னதான் மதுராக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னாலுமே இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கிற பல அநீதிகளுக்கு இப்ப நியாயம் கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கிறது அன்னைக்கு மதுரா தாங்கின துன்பங்கள் தான். ஒரு மரம் எப்படி எல்லா வெயிலையுமே அது தாங்கிட்டு நமக்கு நிழல் தந்து நம்மளை பாதுகாக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு பல பெண்களுக்கு நடக்க இருக்கிற அநீதியை தடுத்து நிறுத்தி பல துன்பங்களை
காயங்களை மதுரா தாங்கிக்கிட்டாங்க. ஆனா இதுல இன்னுமே சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல பல மதுரா, பல நிர்பயா, பல அசீஃபா உருவாக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்பப்ப சட்டங்களுமே திருத்தி எழுதப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனா பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமை தீந்துருச்சா அப்படின்னு கேட்டா 10% கூட இல்ல அப்படிங்கறதான் உண்மை. அப்ப இந்த பிரச்சனையை முழுமையா தீர்க்கிறதுக்கு பிரச்சனையுடைய வேர்ல இருந்து தான் சரி பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள் முழுமையா நிறுத்தப்படும். மேலும் இந்த கேஸ்ல எல்லாருமே ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை மறந்துட்டோம். அதுதான் மதுராவுடைய அண்ணன். அவர் மட்டும் அன்னைக்கு அசோக் மேல அப்படி ஒரு பொய் கேஸ் கொடுக்கல அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி மதுராக்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது. சோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இந்தியாவுடைய லாஸ்ல இன்னும் என்னவெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மேலும் அடுத்தது எந்த கேஸ் போடலாம், என்ன டாபிக் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.